வணக்கம் நண்பா. வெல் இந்தியா டிஜிட்டல் கனெக்டிற்காக நான் உங்கள் தங்கவேல். +2 மாணவர்களுக்கு உதவக்கூடிய வெவ்வேறு விதமான கெரியர் கைடன்ஸ் சப்போர்ட்டிங்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல். இப்போ பெண் குழந்தைகளுக்கு, அதாவது 12ஆம் வகுப்பு முடித்த பெண் குழந்தைகளுக்கான ஒரு உதவித்தொகை திட்டத்தை தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அந்த திட்டத்தை பற்றியும் அந்த திட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தான் பார்க்க போகிறோம். அந்த திட்டத்துக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடான தகவல்கள் வேணும் அப்படின்னா, வேல் இந்தியா டிஜிட்டல் கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாணவர் சமுதாயத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதே சமயம் கல்வியல் சார்ந்த தகவல்களையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இதற்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட .comக்கு நம்ம போய் பார்க்குறோம். பெண் கல்வி திட்டம் அப்படிங்கக்கூடிய இந்த இதை டைப் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கக்கூடிய இந்த இணையதளம் பெண் கல்வி tngov.in அப்படிங்கக்கூடிய இந்த இணையதளம். இதை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா, மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த .com நீங்க லாகின் பண்ணுங்க. மூவலூர் ராமமிர்தம்னுடைய .com இது பண்ணுங்க. மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்கீம் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டு என்ஹான்ஸ் அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஃப் கேர்ள்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதாவது அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க உயர்கல்வி பயிலும் பொழுது நீங்க தொடர்ந்து உங்களுடைய 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை நீங்க தொடர்ந்து நீங்க அரசு பள்ளிகளில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு உதவக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியலா அசிஸ்டன்ஸ் பண்றதுக்காக மாதம் ₹1000 உங்களுக்கு தொகையா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஜி டிகிரி, அதாவது இளங்கலை படிப்பு. நீங்க எந்த இளங்கலை படிப்பு படிச்சீங்க அப்படின்னாலுமே, நீங்க இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், சயின்ஸ் எந்த ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி நீங்க பண்றீங்க அப்படின்னாலுமே அந்த யூஜி டிகிரிக்கும், டிப்ளமோ நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கும், ஐடிஐ சார்ந்த படிப்புகளா இருந்தால் அதற்கும் உங்களுக்கு இந்த இன்சென்டிவ் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டைரக்டா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க உள் நுழையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாணவர்களுடைய ஃபோன் நம்பர், ஸோ அதை கொடுத்து நீங்க உள் நுழையணும். அதுக்கு பதிலாக நீங்க புதுசா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ நான் ஒரு மாணவி, எனக்கு நான் புதுசா ரெஜிஸ்டர் பண்ணணும் சார், நான் எப்படி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க புதிய பதிவை கிளிக் பண்ணுங்க. அந்த இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக கொடுக்கப்படுறது. நான் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய சேனலோட நம்பர் இந்த இடத்துல கொடுக்குறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்போ இப்படி கொடுத்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி போகும். ஸோ உங்களோட ஓடிபி உங்களோட மொபைலுக்கு வரக்கூடிய அந்த ஓடிபி நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான். அதாவது இதற்கு அடுத்ததான் நீங்க எப்படி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல நீங்க இதை பண்ணணும் அப்படிங்கிறதான். சரிங்களா? இப்போ நான் எனக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓடிபி கிடைச்சிருக்கு. நான் ஜஸ்ட் டைப் பண்றேன். 06 பாருங்க, கன்ஃபர்மேஷன் ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டான உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பள்ளி படிப்புக்கான விஷயம், ஸோ இது எல்லாமே இருக்கும். உங்களோட பள்ளி படிப்புல என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறீங்க, உங்க பேங்க் டீடைல்ஸ், உங்க ஆதார் நம்பர். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது தகவல் மிஸ் ஆகுது அப்படின்னா அதை நீங்க இந்த கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அந்த தகவல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ எந்த காலேஜில் படிக்கிறீங்க, என்ன கேட்டகரியில் படிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு இதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ், இதற்கான உதவித்தொகைக்கான விண்ணப்பங்களை நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கான தொகை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதான். இது இந்த வருடம் தான் அறிவிச்சிருக்காங்க. தாராளமாக இதை உபயோகப்படுத்துங்க. எல்லா மாணவர்களுக்கும் இதை ஷேரும் பண்ணுங்க. ஓகே. வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.